அம்மன் ரா சுதா மேடம் அவர்கள் திருமணத்தை பற்றி மீண்டும் அவரவர்கள் தனித்துவமாக மிக அற்புதமாக பேசி வருகிறார்கள். மேடம் அவர்களை பேசுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஓம் குருப்பியோ நமக. குரு வாழ்க, குருவே துணை. எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய குபேர கலச அறக்கட்டளை நிர்வாகிகளுக்கும், என்னை ஆன்லைன் மூலமாக உலகத்திற்கே வெளிக்காட்டி கொண்டிருக்கும் கரூர் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நிர்வாகி ரவி ஜெயக்குமார் சார் அவர்களுக்கும் நன்றியையும் பணிவான வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக இன்றைய காலகட்டத்தில் நமக்கு தேவைப்படுறது எல்லாமே திருமணம் தான் இப்போது பிரச்சனையாக இருக்குது. எனக்கு முன்னாடி பேசின பெருமாள் சாமி ஐயா அவர்களும் திருமணத்தை பற்றி தான் பேசினாங்க. நானும் திருமணத்தை பற்றி தான் பேச போகிறேன். அதுவும் ஏழாம் பாவம் மட்டும் வச்சு பேசலாம் அப்படின்னு இருக்கிறேன். ஏழாம் பாவம் எந்தெந்த இடத்துல இருந்தால் என்னென்ன செய்யும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பேச போகிறேன். திருமணம் அப்படிங்கிறது முதல் அப்படிங்கிறது கலஸ்தரம். பெண்களுக்கு கணவன், ஆண்களுக்கு மனைவி அப்படிங்கிற ஒரு இதை கொடுக்குது. ஏழாம் பாவம் எப்படி அமைந்தால் நமக்கு யோகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முதல் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை முறை அமைச்சுக்கணும். கொடுப்பனை என்னவோ அதுதானே நமக்கு வரும். அது இல்லாமல் நம்ம வேற தேடி போகிறோம், அலையிறோம், அதெல்லாம் பண்ணும்போது அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு சூழல் இல்லை. நம்ம ஜாதகத்தில் என்ன கொடுப்பனை இருக்குதோ அதன்படி நம்ம வாழ்க்கையை அமைச்சு நடத்தணும் அப்படின்னம்னா நமக்கு சிறப்பான வாழ்க்கையும் நல்லதும் நடக்கும். கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அது நம்ம கிரகத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம அமைச்சுக்கணும். ஏழாம் பாதி சூரியனாக வர்றாரு, சூரியன் அந்த இடத்துல இருக்குது அப்படின்னா ஒரு நல்ல நிர்வாகம் பண்ணக்கூடிய மனைவி, அதிகாரம் செய்யக்கூடிய மனைவி, ஒரு பேர் சொல்லும் குடும்பத்தில், ஒரு பாரம்பரிய குடும்பத்திலிருந்து வரக்கூடிய மனைவி அமையும். இந்த ஜாதகரோட பேச்சு அங்கே எடுபடாது. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதன்படி நடந்துக்கிட்டால் இவனுக்கு நல்ல வெற்றியும் குடும்ப வாழ்க்கையும் நல்லபடியாக அமையும். அந்த மாதிரி ஏழாம் அதிபதி சூரியனாக வரும்போது அவங்களோட தந்தை முன்னின்று திருமணத்து காரியத்தில் தலையிடக்கூடாது. அவங்க அப்பா போய் இப்போ ஜாதகம் பார்க்கறது, முன்னாடி பேச போகிறது, இந்த மாதிரிலாம் இருந்தால் கொஞ்சம் தடையாகும். வேற அவங்கள வச்சு மூவ் பண்ணணும். ஏழாம் ஆதி சந்திரனாக இருந்தால் நல்ல அழகான மனைவியும், அடிக்கடி மனசு சஞ்சலப்படக்கூடிய ஒரு மனைவியும், சந்தேக குணமுள்ள மனைவியும் அமையும். டக்குன்னு எதுக்கு எடுத்தாலும் சந்தேகப்பட்டுருவாங்க. அந்த மாதிரி ஒரு மனைவி அமையறதுக்கான வாய்ப்பு சூழல் உண்டு. அடிக்கடி பயணம் செய்யக்கூடிய ஒரு மனைவி, அவங்களுக்கு ஒரு விருப்பம் அப்படின்னா அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு கலஸ்திரம் அமையும். ஏழாம் ஆதி செவ்வாயாக வருது அப்படின்னா, செவ்வாய் நல்ல அதிகாரம், கோபம், முன்கோபம், டக்குன்னு கோபம் வந்துடும். இந்த மாதிரி ஒரு கலஸ்திரம் அமையும். சொத்துள்ள கலஸ்திரம் அமையும். சகோதரன் உள்ள கலஸ்திரம் அமையும். செவ்வாய் தோஷம் அப்படிம்போம். ஏழாம் இடத்துல செவ்வாய் இருந்தால் கொஞ்சம் தோஷம்தான். அதுக்கு சுபர் பார்வை, அந்த நிற்கிற இடம், அந்த மாதிரி அவரோட ஆட்சி வீடு, உச்ச வீடு, நீச வீடு, இந்த மாதிரி மூலத்திரிகோண வீடெல்லாம் அமைஞ்சிருச்சுன்னா தோஷங்கள் கிடையாது. குருவோட சேர்ந்து, சனி பகவானோட சேர்ந்து அந்த நிற்கிற இடத்த பொறுத்து இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த செவ்வாய் தோஷம் பெருசாக வேலை செய்யாது. அடுத்து ஏழாம் அதிபதி புதனாக வர்றாரு அப்படின்னா, புதன் நல்ல இளமையாகவும், அந்த வீட்டின் சின்ன குழந்தையாகும், அந்த வீட்டில் கடைசி பொண்ணாக இருக்கும், கடைசி பையனாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு கலஸ்திரமும், நல்ல புத்திசாலியான கணவன் மனைவி அமையறதுக்கான இளமையாகவும் சின்ன பையனாட்டவும் இருப்பாங்க. அடுத்தது அவங்க வீட்டில் கடைசி குழந்தையாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு கலஸ்திரம் அமையும். நல்லா படித்த ஒரு புத்திசாலியான ஒரு கலஸ்திரம் அமையறதுக்கு வாய்ப்பு உண்டு. அடுத்து ஏழாம் அதிபதி குருவாக அமைஞ்சார் அப்படின்னா, ஏழாம் அதிபதி குரு அப்படிங்கும்போது அங்கே கலஸ்திரம் கொஞ்சம் உடல் பருமன் உள்ளது, பொருளாதார ரீதியாக உள்ளது. அந்த 7-5 குடையவர் குருவாய் 7க்கு வந்தாருன்னா ஒரு விருப்ப திருமணம், இந்த மாதிரி ஒரு விஷயத்தையெல்லாம் அந்த இடத்துல கொடுக்கும். ஒரு ஆன்மீகம், ஒரு நல்ல ஒரு பாரம்பரிய குடும்பம், நல்ல சாமி கும்பிட்ற ஒரு பொண்ணு, இந்த மாதிரி குரு அமைச்சு கொடுப்பாரு. ஏழாம் அதிபதி சுக்கிரன் அப்படின்னா நல்ல ஆடம்பரம், நல்ல வசதி வாய்ப்புகளோட ஒரு பொண்ணு, நல்ல அழகான பொண்ணு, ஆடம்பரத்தை விரும்புது, கொஞ்சம் அதிகம் எல்லாத்துலேயும் ஆசைப்படுற பொண்ணு, நல்லா ஹைஃபையாக இருக்கணும்னு நினைக்கிற பொண்ணு, இந்த மாதிரி அமையும். அது ஆண்களுக்கு ஏழாம் இடத்துல சுக்கிரன் காரகோ பாவனாஸ்தி அப்படின்னு எடுப்போம். இது ஒரே கிரகத்தை வச்சு சொல்லக்கூடாது. அதனுடைய கூட சேர்ந்த கிரகம், அது வாங்கிய சாரம், அதை பார்க்கும் கிரகம், இதை வச்சு நம்ம முடிவு பண்ணலாம். அடுத்து ஏழாம் அதிபதி சனி பகவானாக வர்றாரு 7 அப்படிங்கும்போது, சனி பகவான் அப்படின்னாலே நமக்கு வயது மூத்தது, கருப்பானது, உடல் ஊனம், ஏதோ ஒரு குறை உள்ளது, வசதி வாய்ப்பில் குறை உள்ளது,
ஏழ்மையாக இருக்கிற இடத்துல ஒரு பொண்ணு எடுக்கலாம். இந்த மாதிரி வந்து நம்ம அந்த கிரகத்துக்கு தகுந்த மாதிரி அவருடைய காரகத்துவம் உள்ளதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா சிறப்பான வாழ்க்கை அமையும். எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்தில் அந்த பையனுக்கும் 35 ஆயிடுச்சு, அந்த பொண்ணுக்கும் 32க்கு மேலே ஆயிடுச்சு. ரொம்ப வசதியானவங்க. ரெண்டுக்குமே 7 சனி பகவான். அவங்க அப்பா வந்து அதை பார்த்து வேண்டாம், இதை பார்த்து வேண்டாம், அது சரியில்லை, இது சரியில்லை, வசதி சரியில்லை, அப்படி இன்னும் வச்சுருக்கார். இன்னும் கல்யாணம் பண்ணல. நானும் சொல்கிறேன், இது மாதிரி மாற்றி பாருங்கள். உங்கள்கிட்ட இருக்குல்ல, கொடுத்து கூட நீங்கள் இது பண்ணலாம், மாற்றி அமைங்க. 7 சனி பகவான் இருக்கிறனால இப்படி தான் அமையும். ஒரு வசதி இல்லாத இடம் தான் அமையும். படிப்பு, இந்த பொண்ணு படிச்சிருந்தா படிக்காத பையன், வேலைக்கு போகிற பையன். இந்த பொண்ணு வேலைக்கு போச்சுன்னா அவங்க தொழில் செய்கிறவங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு ஆப்ஷன் மாற்றி பாருங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவங்க இன்ன வரைக்கும் செய்யலை. 4 வருஷமாக எனக்கு தெரிஞ்சு இன்னும் பண்ணாமையே தான் இருக்கார். அப்படிங்கும்போது அந்த 7ஆம் இடத்துக்கு என்ன காரக கிரகம் வருதோ அந்த காரக கிரகத்தினோட தன்மையை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். அதை செய்யணும். அடுத்து வந்து 7ல் ராகு பகவான் இருந்தார் அப்படின்னா நல்ல ஒரு பேராசை, நல்ல ஒரு துடியான ஒரு பொண்ணு, ஃபோர்ஸாக இருக்கக்கூடியது, யாருக்கு சொன்னாலும் கொஞ்சம் கேட்கக்கூட தன்மை இருக்காது, அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி செய்யக்கூடிய ஒரு பொண்ணு அமையும். 7ஆம் இடத்துல கேது இருந்துச்சு அப்படின்னா அவருக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். கொஞ்சம் ஆன்மீகம், கொஞ்சம் பிடிவாதம், பெருசில் எதுவுமே பெரியசாக எந்த இதுலேயும் பற்று இல்லாத ஒரு தன்மை. இந்த மாதிரி சின்ன லெவலில் தான் ரொம்ப அவங்களுடைய வாழ்க்கை குட்டி உலகமாக இருக்கும். அதை விட்டு பெருசாக வெளியே வர மாட்டாங்க. அந்த மாதிரி தான் அமையும். இந்த மாதிரி வந்து நம்ம 9 கிரகத்துக்கும் 7ஆம் இடத்தோட வச்சு நம்ம பலன் சொன்னோம் அப்படின்னா சரியாக இருக்கும். அந்த மாதிரி வர்றவங்க அமைச்சுக்கணும். நமக்கு என்ன கொடுப்பனை இருக்குதுன்னு பார்த்து அமைச்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா அவங்களோட திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அடுத்து வந்து 7ஆம் அதிபதி போய் 1ல் நின்னார் அப்படின்னா என்னவா நடக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். 7ஆம் அதிபதி 1ஆம் பாவத்துக்கு 1ஆம் இடத்துக்கு போயிட்டார் அப்படின்னா மனைவி தேடி வரும். இவருக்கு மனைவி தேடி வரும், வாய்ப்புகள் வரும். ஒன்று வந்து பையன் நல்லா இருக்கான்னு பொண்ணு வந்து கொடுப்பாங்க, டக்குன்னு வந்து கேட்பாங்க. இந்த மாதிரி தன்னை தேடி கலஸ்தரம் வரும். அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நல்ல சுறுசுறுப்பான பொண்ணாகவும் இந்த மாதிரி இருக்கும். அந்த கிரகம் நல்ல சுபகிரகமாக இருந்ததுன்னா இவனுக்கு நிறைய யோகங்களையும் பலன்களையும் இவர்களுக்கு தரும். அந்த மாதிரி எடுத்துக்கணும். இவர் வந்து பெருசாக எதுவும் பண்ண மாட்டார், லக்னாதிபதி எதுவும் பண்ண மாட்டார். மனைவியே அவங்க அதிகாரம், குடும்பத்தை நடத்தக்கூடிய ஒரு தன்மை எல்லாமே அந்த பொண்ணுக்கு இருக்கும். அடுத்து 7ஆம் அதிபதி 2க்கு வர்றார் அப்படின்னம்னா மனைவியோட குடும்பமும் சரி, மனைவியும் சரி, மனைவியோட பொருளாதார சொத்து எல்லாமே இவருக்கு வரும். மனைவி மூலியமா வருமானம், மனைவி குடும்பத்தின் மூலியமா வருமானம். இந்த மாதிரி வந்து இவருக்கு நல்ல யோகமாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. ஆனால் இந்த 7க்கு 8 வர்றதுனால அவங்களுக்கு உடல் ரீதியாக தொந்தரவும், மனைவிக்கு வரப்போகிற கலஸ்தரத்துக்கு தொந்தரவு, பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். அடுத்து வந்து 7ஆம் அதிபதி 3ல் அப்படின்னு பார்த்தோம்னா 7க்கு 3 அப்படிங்கும்போது என்னாகும் அப்படின்னா டக்குன்னு திருமணத்தை நடத்திடும். திடீர் திருமணமெல்லாம் இந்த 7-3 சம்மந்தப்பட்டாதான் திடீர் திருமணம். டக்குன்னு திருமணத்தை நடத்தி விட்டுரும். எதிர்பார்க்காத நேரத்தில் விருப்ப திருமணம், வெளியேறிய திருமணம், இதெல்லாம் டக்குன்னு பண்ணி விட்டுரும். அந்த 7ஆம் அதிபதி 3ல் அப்படிங்கும்போது மனைவிக்கு சிரமங்கள், அவமானங்கள், கஷ்டங்கள், திருமணத்தில் ஒரு அவமானம், சங்கடம், கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த டக்குன்னு நடக்கக்கூடிய திருமணமெல்லாம் எடுத்து பாருங்க. 7ஆம் அதிபதி 3ஓட சம்மந்தப்பட்டு இருக்கும்போது தான் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்கும். அடுத்து வந்து அந்த 3ஆம் இடம் வந்து அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு பற்றுதல், குடும்பத்தில் இந்த மாதிரி விஷயம் இருக்காது. ஆனால் பண்ணிடுவாங்க டக்குன்னு. ஆனால் அந்த சரி கடைசி வரைக்கும் கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி நடத்திக்குவாங்க. 3 தான் அவமானம். அவமானத்தோட திருமணம் டக்குன்னு நடந்துடும். அடுத்து வந்து 7ஆம் அதிபதி 4ல் அப்படிங்கும்போது சொத்து, சுகங்கள், வீடு, வண்டி, வாகனம், இந்த மாதிரி சொத்துக்களோட மனைவி அமையும். அவங்க வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான யோகங்கள் இதெல்லாம் அமையும். இந்த மாதிரி ஒரு இடம் நடக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். இது 7ஆம் அதிபதி 7க்கு 10 வர்றதுனால 10 அப்படிங்கும்போது சில அவங்க அந்த திருமணம் நடத்தும்போது ஒரு அவங்க வீட்டில் பெரியவங்களுக்கு ஒரு பாதிப்பு, இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு சூழலை கொடுத்துரும். அடுத்து வந்து 7ஆம் ஆதி 5ல். 7ஆம் ஆதி 5ல் அப்படிங்கிறப்போ இதில் ஒரு விருப்ப திருமணம் வரும். ஏன்னா 5-7 சம்மந்தப்பட்ட விருப்ப திருமணம் நம்ம பார்க்குறோம். ஆனால் அது நம்ம சாரத்தையும் பார்க்கணும். அதை வச்சே நம்ம முடிவு பண்ணக்கூடாது. இப்போ 7ஆம் அதிபதி 8 குடையவரோட சாரம், 5 குடையவர் 8 குடையவரோட சாரம்லாம் வாங்கியிருந்தா முதல் லவ் ஃபெயிலியர் ஆயிரும்.
அப்போ அது நமக்கு நம்ம சொல்லுவோம் விருப்ப திருமணமான்னு கேட்க முடியாது. அங்கே வந்து உள்ளேயும் போய் சாரத்தையும் பார்த்து தான் நம்ம அது விருப்ப திருமணமா என்ன அப்படிங்கிறத நாம் சொல்ல முடியும். அதே வந்து 7க்கு பாதகமாக 5, ஏதாவது ஒரு சில மேச லக்னத்துக்கு 7க்கு பாதகம் 5 வரும். அந்த மாதிரி வரும்போது அவங்களுக்கு சிரமத்தையும் தொந்தரவையும் கொடுத்துரும் திருமண வாழ்க்கையில். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து தான் நாம் அமைச்சு கொடுக்கணும். அடுத்து 7ஆம் அதி 6ல் 7ஆம் அதி 6ல் அப்படிங்கும்போது 7க்கு 6 12 அப்படிங்கும்போது கலஸ்தரத்தால் பிரச்சனையும் சங்கடங்களையும் இந்த மாதிரி உருவாக்கக்கூடிய ஒரு இடம் 6. இதே நம்ம மாற்றி கூட பார்க்கலாம். 6ஆம் இடம் அப்படிங்கும்போது மனைவி வேலைக்காக மனைவியை விட்டு பிரிஞ்சிருக்கிறது, அவங்க ஒரு பக்கம் வேலை இவங்க ஒரு பக்கம் வேலை, இந்த மாதிரி பிரிஞ்சிருக்கிறது, இந்த மாதிரி சூழல் அமைப்பெல்லாம் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கான சூழல் அமைப்பு உண்டு. ஆனால் அந்த 6ஆம் அதிபதியோட புத்தியோ தசையோ வரும் காலங்களில் திருமணத்தில் ஒரு சங்கடம் பிரச்சனை கொடுக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நாம் வந்து வேலை நிமித்தமாக பணி நிமித்தமாக வெளியே பிரிஞ்சிருந்துக்கிட்டோம்னா இந்த தொந்தரவு பிரச்சனைகள்லாம் வராது. அடுத்து 7ஆம் அதி 7ல் அப்படிங்கும்போது 7ஆம் அதி 7ல் அப்படி இருக்கும்போது பொண்ணு வந்து கல்யாணம் இந்த மாதிரி சீக்கிரம் நடந்துடும், தெரிஞ்சது இந்த மாதிரி வந்துடும். தன் வீட்டிலேயே அமைகிறதுனால மனைவி செல்வாக்கு அதிகமாக இருக்குது. இவர் வந்து மனைவி வீட்டில் அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு சூழல். அவங்களோட ஏன்னா அதிபதி வந்து ஆட்சியாக இருக்கிறதுனால அவங்களோட அதிகாரம் பவர் நிர்வாகம் இதை தான் இருக்கும். இவங்க தான் விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு ஜாதகர் தான் விட்டு கொடுத்து போகக்கூடிய சூழல் அமைப்பு இருக்கணும். அது சுபகிரகத்தோட தொடர்பு இருந்தால் நல்ல ஒரு வாய்ப்பையும், அசுபகிரகத்தோட தொடர்பு இருந்தால் அது ஒரு பாதிப்பையும் கொடுக்கறதுக்கான சூழல் வாய்ப்பு உண்டு. அடுத்து 7ஆம் ஆதி 9ல் 7, 9 சம்மந்தப்பட்ட இளமை திருமணம், சின்ன வயசுலேயே டக்குன்னு திருமணம். ஜென்ஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா ஒரு 23லேயே டக்குன்னு 24லேயே பண்ணி வச்சுருவாங்க. பெண்களுக்கு 20, 21லேயே பண்ணி வைக்கக்கூடிய ஒரு சூழல் அமைப்பு உருவாகும். பெரியவங்க அனுகிரகத்தாலும் பூர்வ புண்ணியத்தினாலும் அவங்களுக்கு வந்து டக்குன்னு திருமணம் அமைஞ்சிரும். மனைவியால் சொத்து ஆடை ஆபரணம் இந்த மாதிரிலாம் நடக்கும். குடும்ப ஒற்றுமை வலுப்பெறும். மனைவி வந்ததுக்கப்புறம் அந்த குடும்பத்தை வந்து தன்னுடைய சுய முயற்சியில் ஒழுங்குபடுத்தி நடத்தக்கூடிய ஒரு சூழல் அமைப்பு இருக்கும். 7ஆம் ஆதி 10ல் அப்படின்னு எடுத்துட்டோம்னா மனைவியால் ஜீவனம் அதிகமாகும், சொத்து ஆபரணம் சேரும், இளம் வயதிலே இவர்களோட திருமணம் நடக்கும், குடும்பத்தை ஏற்று நடத்தக்கூடிய பொறுப்பு இந்த மாதிரி ஏற்படும். சில அசுபகிரகங்கள் சம்மந்தம் ஏற்பட்டதுன்னா மட்டும் 7, 10 சம்மந்தப்பட்டதுன்னா அவங்க அசுப தொடர்பு வரும்போது கோச்சார ரீதியாக சரியே இல்லாதப்போ வந்து அவங்க வீட்டில் ஒரு கர்மாவுக்கு பின் திருமணம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் இவங்க ரெடியாக இருக்கும் திருமணம். அப்போ வந்து பெரியவங்களுக்கு ஒரு பாதிப்பு இந்த மாதிரி விஷயமெல்லாம் கொடுக்கறதுக்கான சூழல் அமைப்பு உண்டு. 7ஆம் அதிபதி 11ல் அப்படிங்கும்போது லாபஸ்தானம் அப்படிங்கும்போது நல்ல செல்வத்துடனும் சொத்துடனும் மனைவி வரும். மனைவியால் கணவனின் அந்தஸ்து உயரும், புத்திர பாக்கியம் ஏற்படும், சந்தோஷமான அவங்களோட ஆசைகள் அத்தனையுமே நிறைவேறும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. பொதுவாக நம்ம சொல்லுவோம் 7, 11 சம்மந்தப்பட்ட இருதார யோகா அமைப்பு இருக்குன்னு சொல்லுவோம். அதை பார்க்கணும். 7 கூடையவர் வலுத்திருக்காரா 11 கூடையவர் வலுத்திருக்காரான்னு அந்த இடத்துல பார்க்கணும். சுபகிரக தொடர்பு இருக்குதான்னு பார்க்கணும். இதையெல்லாம் பார்த்து அந்த அமைப்பு இருந்து அதற்கு பரிகாரங்களும் வழிபாடும் சொல்லி லேட்டாக திருமணம் பண்ணுங்க இந்த மாதிரி விஷயத்த நம்ம அவங்களுக்கு சொல்லலாம். அடுத்து வந்து லக்னாதிபதி வந்து 7ஆம் அதிபதி வந்து 12லேயே இருக்கிறாரு அப்படின்னா மனைவியால் அதிகமாக தன சேதங்களும் அவங்களுக்கு உடல் ரீதியாக தொந்தரவுகளும், இன்பமான வாழ்க்கையை வாழணும்னு அவங்க ஆசைப்படுவாங்க. ஆனால் அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த சந்தோஷங்கள் தூக்கங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கிடைக்காது. விரயங்கள் கொஞ்சம் அதிகமாகும். இதே வந்து மனைவி கட்டினதுக்கப்புறம் வெளிநாடு வெளியூர் இந்த மாதிரி போகக்கூடிய ஒரு சூழல் அமைப்பு ஏற்படும். இதை வந்து நீங்கள் பார்த்து பலன் சொல்லணும். 7க்கு 5 12 வரும். அவங்களோட பூர்வீக ரீதியாக விரயங்கள், கணவரோட பூர்வீக ரீதியாக விரயங்களும் அதை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு சூழல் அமைப்பும் ஏற்படும். இது வந்து நம்ம பார்த்து பலன் சொல்லணும். இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு பாவத்துக்கும் 7ஆம் அதிபதி என்ன பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம முதலே தெரிஞ்சுக்கணும். அதற்குண்டான வழிபாடுகளையும் இதுதான் அமைப்பு அப்படிங்கும்போது அதற்குண்டான நிவர்த்திகளையும் மனசையும் இது பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம திருமண வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். என்ன இது மீறி வந்து விருப்ப திருமணம் அப்படிங்கும்போது இந்த மாதிரிலாம் நம்ம எதையுமே நம்ம பார்க்க முடியாது. அப்படி பார்க்க முடியாத அமைப்பு வந்து அது இறைவனோட அவங்களே ஏற்றுக்கிறாங்க. இது நல்லது கெட்டதையும் அவங்க ஏற்றுக்கிட்டு தான் வாழணும். பார்த்து பண்ணி வைக்கும்போது 2 ஜாதகங்களுக்கும் நல்ல ஒரு அமைப்பு பார்த்து அமைச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னம்னா நல்லபடியாக திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இதை செய்யணும் அப்படின்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேங்க. அடுத்து வந்து இந்த மாதிரி இந்த ஜாதகத்தின் அமைப்பு இப்படி தான், கொடுப்பனை அமைப்பு இப்படி தான் அப்படின்னு தெரிஞ்சு நீங்கள் வந்து உங்களை வாழ பழகிக்கிங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது செய்யும்.
இந்த வாய்ப்பை வழங்கிய குபேர கலச அறக்கட்டளை நிர்வாகிகளுக்கு நன்றியையும் பணிவான வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோட பேர் சுதா ராமசாமி. என்னோட நம்பர் 9514925466 அப்படிங்கிற நம்பரில் என்னைய தொடர்பு கொண்டு ஜாதகம் சம்பந்தமான எந்த விதமான கேள்விகளையும் நீங்கள் கேட்டு பயன்பெறலாம்னு அன்போடு வேண்டி கேட்டுக்கிறோம். நன்றி. இன்றைக்கி காலையிலேருந்தே திருமண பொருத்தத்தை பற்றி தான் அதிகமாக எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இன்று திருமண பொருத்தத்தை பற்றி பேசிய சுதா மேடம் அவர்களுக்கு நமது காளீஸ்வரி மேடம் பொன்னாடை போத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது.